Shiny Manikams lessons. Physics online tutoring. Tamil 4th standard to 12th standard CBSE and metric physics syllabus. BSc MSc physics concepts. Simple teaching, clear concepts, better understanding. To join classes, reach us through mail or Instagram. Thank you. Electric field lines. ஒரு பாயிண்ட் சார்ஜை சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை லைன்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்செப்ட் பார்த்தோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு மேக்னிடியூட் சொல்லும். ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை அங்கே பிளேஸ் பண்ணோன்னா அந்த பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்னு டைரக்ஷன் சொல்லும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. தட் இஸ் வாய் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்லேயும் செப்பரேட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏரோஸ் யூஸ் பண்ணி கண்டினியூஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த கண்டினியூஸ் லைன்ஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இந்த டயக்ராமில் ஒரு பாயிண்ட்ல இருக்க ஒரு ஏரோவோட டைரக்ஷன் அந்த பாயிண்ட்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை டினோட் பண்ணும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளிப்பக்கமாக டைரக்ட் ஆகி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபிகரில் சென்டரில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை அந்த சார்ஜை சுற்றி இருக்க எல்லா டைரக்ஷன்லையும் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனில் ட்ரா பண்ணியிருக்கோம். இதே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் இன்வர்ட் டைரக்ஷனில் பாயிண்ட் ஆகிருக்கும். இந்த ஃபிகரை கேர்ஃபுல்லாக பாருங்கள். சென்டரில் இருக்க சார்ஜ்ட இருந்து ஏரோஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் அந்த சார்ஜை விட்டு தள்ளி போகிற மாதிரி பாயிண்ட் ஆகிருக்கு. இங்கே அப்வர்ட்ஸில் ஏரோ இருக்குது, டவுன்வர்ட் ஏரோ இருக்குது, அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்டில் ஏரோ இருக்குது, தென் டயக்னலாகவும் ஏரோ இருக்குது. இப்படி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் ஏரோ இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி இருக்கிற எல்லா பாயிண்ட்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த சார்ஜை விட்டு தள்ளி போகிற மாதிரி டைரக்டாக இருக்குன்னு அர்த்தம். Therefore, the field is radial. Radial means directed along a line passing through the center. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோவும் டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். அதாவது இந்த சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்க ஏரோஸ்லாம் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்க ஏரோஸ்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஏரோவை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்க ஏரோ இந்த செகண்ட் ஏரோவை விட சின்னதாக இருக்கும். இதே மாதிரி தான் 3 செட் ஆஃப் ஏரோ எல்லா ஃபீல்ட் லைன்ஸ்லேயும் இருக்கும். இந்த வெக்டாரோட லென்த் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது வெக்டாரோட லென்த் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இருக்கிற செட் ஆஃப் ஏரோவில் லென்த் இந்த ஏரோ கம்பேர் பண்ணும் போது சின்னதாக இருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தம் இந்த ரீஜியனை விட இந்த ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த ரீஜியன் கம்பேர் பண்ணும்போது இன்னும் அவுட்டராக போனால் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்னும் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டயக்ராம் ட்ரா பண்ணும்போது ஏரோட லென்த்தை கவனமாக பார்த்து ட்ரா பண்ணணும். லென்த் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தியாக இருக்கும்னு அர்த்தம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் we can say that the length of the vector is proportional to the strength of the electric field at that point. அப்படின்னா லாங்கர் ஏரோக்கு ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு அர்த்தம், ஷார்ட்டர் ஏரோக்கு வீக்கர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு அர்த்தம். சார்ஜை விட்டு தூரமாக போக போக எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏன் வீக் ஆகுது? ஒரு பாயிண்ட் சார்ஜ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to 1/4πε0 Q/r² ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த ஃபார்முலாவிலிருந்து E is inversely proportional to r² புரியுது. ஸோ சார்ஜ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் r இன்க்ரீஸ் ஆக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ சார்ஜ் பக்கத்தில் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், சார்ஜை விட்டு தள்ளி ஃபீல்ட் வீக்காக இருக்கும். நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். டென்சிட்டினா க்ளோஸ்னஸ்.
எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ க்ளோஸராக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியுது, லைன்ஸ் க்ளோஸராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு அர்த்தம். இதே லைன்ஸ்லாம் தள்ளி தள்ளி இருந்துச்சுன்னா அந்த ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். This is the concept on density or closeness of electric field lines. இந்த டயக்ராமில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணணும். ஒரு சார்ஜை சுற்றி இருக்கிற நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்ம கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ electric field lines are a visual way of representing the electric field's direction and relative strength in different regions of space. Next, இந்த டயக்ராமில் ஓங்கிற பாயிண்டில் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, that is small letter q. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனில் வருது. அந்த ஃபீல்டில் 2 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம், P1 அண்ட் P2. பாயிண்ட் P1 சார்ஜுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குது. இதே பாயிண்ட் P2 சார்ஜை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது. ஓலேருந்து P1 வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை R1 எடுத்துக்கலாம், தட் இஸ் R1 is equal to OP1. அதே மாதிரி ஓலேருந்து P2 வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை R2ன்னு எடுத்துக்கலாம், தட் இஸ் R2 is equal to OP2. இந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியுது, R1 விட R2 தான் கிரேட்டர். P1 இருக்கிற ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரௌடடாக இருக்குது, அதாவது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ரீஜியனில் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். இதே P2 இருக்கிற ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. ஸோ இந்த ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டயக்ராமை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ், க்ளோசர் ஃபீல்ட் லைன்ஸ்னா ஸ்ட்ராங்கர் ஃபீல்ட், செப்பரேட்டட் ஃபீல்ட் லைன்ஸ்னா வீக்கர் ஃபீல்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், டென்சிட்டி ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸ்க்கு பர்பண்டிகுலராக 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஒரு ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கலாம். R அண்ட் Sன்னு எடுத்திருக்கோம். இந்த யூனிட் ஏரியாக்குள்ள எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதோ அதை வச்சு தான் ஃபீல்ட் லைன்ஸோட ரிலேட்டிவ் டென்சிட்டி இருக்கும். தேர்ஃபோர் அந்த யூனிட் ஏரியாக்குள்ள நிறைய லைன்ஸ் பாஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த இடத்துல ஃபீல்ட் ஸ்ட்ராங்கராக இருக்குன்னு அர்த்தம். இதே அந்த யூனிட் ஏரியாக்குள்ள பாஸ் ஆகிற ஃபீல்ட் லைன்ஸோட நம்பர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ரீஜியனில் ஃபீல்ட் வீக்கராக இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் வாட் region of weak field and here region of strong field. R regionல field lines ரொம்ப crowdedா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு crowdedா S regionல இல்ல. Therefore R regionல தான் electric field greaterா இருக்கு. That is ER is greater than ES. நமக்கு தெரியும் electric field E is equal to 1/4π0. இங்க Q சார்ஜ்னால Q by R square. இதிலிருந்து E is inversely proportional to R square. சார்ஜ்லேருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் டென்சிட்டி டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், 2Dயில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஆர்டினரி ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம். இதே 3Dயில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது சாலிட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம். இங்கே இந்த ஆங்கிள் தான் சாலிட் ஆங்கிள். இதை டெல் ஒமேகான்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணிக்கலாம், அதை டெல் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். சார்ஜ்லேருந்து இந்த ஏரியாவோட டிஸ்டன்ஸை ஆர்னு எடுத்துக்கலாம். தென் டெல் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டெல் எஸ் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் ஒமேகா ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனோட மீனிங், ஒரு சாலிட் ஆங்கிளுக்கு அது கவர் பண்ணியிருக்க ஏரியா ஆர் ஸ்கொயரை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ சார்ஜ்லேருந்து தூரமாக இருக்கிற ஒரு பாயிண்டில் அதே செட் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு லார்ஜர் ஏரியாவில் ஸ்ப்ரெட்டாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ இந்த கான்செப்டை P1 அண்ட் P2க்கு அப்ளை பண்ணலாம்.
சாலிட் ஆங்கிள் டெல் ஒமேகா வழியாக பாஸ் ஆகிற சேம் ஃபீல்ட் லைன்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். At P1, del S1 is equal to del omega R1 square. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க ஃபார்முலாவில் அப்படியே எஸ்ஸுக்கும் ஆருக்கும் மட்டும் சப்ஸ்கிரிப்டில் 1 போடணும், பிகாஸ் P1 எடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் at P2, del S2 is equal to del omega R2 square. நமக்கு தெரியும் R2 is greater than R1. அப்போனா R2 square is greater than R1 square. இதை இங்கே கம்பேர் பண்ணோன்னா therefore del S2 is greater than del S1. சார்ஜ்லேருந்து தூரமாக போனோன்னா சேம் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு லார்ஜர் ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் சேமாக தான் இருக்கும். இங்கே இருக்க அதே நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ரீஜியனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே அதே நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு லார்ஜரான ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ இந்த சாலிட் ஆங்கிள்குள்ள இருக்க ஃபீல்ட் லைன்ஸை n எடுத்துக்கலாம். ஸ்மால் லெட்டர் n. அதே n ஃபீல்ட் லைன்ஸ் தான் ரெண்டு ஏரியா எலமெண்ட்குள்ளேயும் பாஸ் ஆகும். P1ல அந்த n ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு ஸ்மாலரான ஏரியா வழியாக பாஸ் ஆகுது. இதே P2ல அதே n ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு லார்ஜரான ஏரியா வழியாக பாஸ் ஆகுது. ஸோ ஃபீல்ட் லைன் டென்சிட்டியை ஈக்குவேஷனாக எப்படி எழுதலாம்னா at P1 density is equal to n by R1 square del omega. At P2 density is equal to n by R2 square del omega னு எழுதணும். Since R2 is greater than R1, density at P2 இந்த இடத்துல இருக்க denominator தான் larger. So from this we understand density is inversely proportional to R square. And electric field strength field line density வச்சு represent பண்றனால E is inversely proportional to R square. அந்த பாயிண்ட்டையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். So this agrees perfectly with electric field formula. இந்த டயக்ராமை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதில் இருக்க கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிக்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் மைக்கேல் ஃபாரடே. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷுவல் வேவை கொடுத்தாரு. ஒரிஜினலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொன்னார். பட் நவ் ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு டேர்மில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சார்ஜை சுற்றியோ இல்லை ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸை சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் field lines due to some simple charge configurations. Field lines எல்லாம் ஒரு 3-dimensional spaceல இருக்கிறது. But for simplicity, figuresல ஒரு planeல இருக்க மாதிரி consider பண்ணிக்கலாம். இந்த diagramல centerல இருக்கிறது ஒரு positive Q charge because here Q is greater than 0. ஒரு single positive charge ஓட field lines எல்லாம் radially outward directionல இருக்கும். இந்த டயக்ராமில் சென்டரில் இருக்கிறது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பிகாஸ் Q is less than 0. ஒரு நெகட்டிவ் சார்ஜ் சுற்றி இருக்கிற ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்துக்கலாம். இந்த கேஸில் இந்த ஃபிகரை பார்த்தாலே தெரியுது மியூச்சுவல் ரிப்பல்ஷன் பிகாஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். இதே ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டைபோல் ஃபார்ம் ஆகும். இங்க ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்க மியூச்சுவல் அட்ராக்ஷன் கிளியரா தெரியுது. நவ் ஃபீல்ட் லைன்ஸ்க்குன்னு ஒரு சில ஜென்ரலான இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்ல போய் தான் எண்ட் ஆகும். இதை இந்த கேஸ்ல இன்ஃபினிட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அண்ட் இந்த கேஸ்ல இன்ஃபினிட்டிக்கு போய் எண்ட் ஆகலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு சார்ஜ் ஃப்ரீ ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் பிரேக்கே இல்லாத ஒரு கண்டினியூஸ் கர்வ்ஸாக இருக்கும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி, 2 ஃபீல்ட் லைன்ஸ் கேன் நெவர் கிராஸ் ஈச் அதர். இங்கே இருக்க எல்லா டயக்ராம்ஸ்லையும் பார்த்தாலே தெரியுது எதுலையுமே 2 ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகில்லை, அதாவது இன்டர்செக்ட் ஆகலை. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே ஒரு க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. It is because of the
conservative nature of electric field. That's all on this topic. இங்க டிஸ்கஸ் பண்ற டாபிக்ஸ் தவிர வேற டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா பர்சனல் tutoring is also available. Reach us through mail or Instagram. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and doubts ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. Thank you.